நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அது அப்படியே இந்த எக்ஸசைசஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த எக்ஸசைசஸ் ரொம்ப சேஃப் கிடையாது. அது ஏன் சேஃப் இல்லை, என்ன ரிஸ்க் அதில் இருக்குது, இதை பற்றி நான் அந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இதுக்கு பதிலாக டாப் 3 எக்ஸசைசஸ் உங்களுடைய ஸ்ட்ராங் ஷோல்டர்ஸுக்கும் பெயின் அல்லது இன்ஜுரி, ஒரு அடிபட்டத்துலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகும்போது எந்த மாதிரி பெர்ஃபெக்ட் எக்ஸசைசஸ் பண்ணணும், டாப் 3 எக்ஸசைசஸ் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ஃபிசியோ யூடியூப் சேனல். நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். 20,000 சப்ஸ்கிரைபர்ஸை பாஸ் பண்ணி நம்ம சேனலில் போயிட்டுருக்கோம். உங்களுடைய அப்ரிஷியேஷனுக்கும் கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. டாப் 3 எக்ஸசைசஸ் ஃபார் புல்லட் ப்ரூஃப் ஷோல்டர்ஸ். எக்ஸசைஸ் நம்பர் 3. பாம் 2 இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி மேலே இருக்க மாதிரி பார்த்துட்டு உங்களால் தூக்க முடிஞ்ச ஒரு வெயிட், கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச வெயிட்டை இதே மாதிரி ப்ராப்பராக லிஃப்ட் பண்ணும்போது முன்னாடி இருக்க ஷோல்டர் மசில்ஸும் ஆர்ம் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது ஒரு 2 to 3 sets of 10, மச் டிசைரபிள். அடுத்த எக்ஸசைஸ், கட்டை விரல் 2 மேலே இருக்க மாதிரி பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணுற வெயிட், ஷோல்டர் பொசிஷனை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ப்ராப்பராக லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் சைட் டெல்ட் மசில், அதே மாதிரி சுப்ராஸ்பினேட்டஸ் அப்படிங்கிற ஒரு மசிலும் நல்லா வேலை செய்யும். அந்த சுப்ராஸ்பினேட்டஸ் ஒரு ரொட்டேட்டர் கஃப் மசில். அது வந்து ஷோல்டரில் ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு அந்த மசில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ண முடியும். இதுவும் 3 sets of 10. ஃபஸ்ட் ஃபோர்மோஸ்ட் எக்ஸசைஸ், இதுதான் முதல்ல பண்ண வேண்டியது. நீங்கள் இந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்ட் எந்த கலரில் இருந்தாலும் சரி, ரெசிஸ்டன்ஸை பொறுத்து ஒரு ஸ்டேபிளான ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா உங்கள் ஷோல்டர் பொசிஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு டவலை சுற்றி இப்படி கீழே வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் அதில் என்னென்னா, உங்களுடைய பாஸ்டர் நல்லா இருக்கணும். அதாவது உங்களுடைய பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். இதே மாதிரி கதவை திறக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட். இதே மாதிரி ஒரு 3 sets of 10 ஒரு டிசைரபிள் குவான்டிட்டியாக இருக்கும். இப்போ இந்த தப்பாக பண்ணுற எக்ஸசைசஸ், இந்த மாதிரி உள்ளங்கை கீழே பார்த்துருக்கிற மாதிரி பண்ணுற எக்ஸசைஸ், அப்புறம் இந்த மாதிரி கட்டை விரல் கீழே பார்த்துருக்க மாதிரி பண்ணுற எக்ஸசைசஸ் ஷோல்டரில் இருக்கிற ஸ்பேஸை குறைச்சி ஒரு டெண்டனை இரிட்டேட் பண்ணி ஒரு இன்ஜுரியை காஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய காரணமாக வச்சிரும். அதுபோக ஷோல்டரில் வர்ற முக்கியமான இன்ஜுரிஸ் பல விஷயங்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ராப்பர் எக்ஸசைசஸ் ஒரு காரணமாக அமைஞ்சிடும். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், ஜிம்முக்கு போகிறவங்க இல்லை வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மசில்ஸ் இன்ஜுரி ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான இம்ப்ராப்பர் மூமெண்ட்ஸ். இந்த எக்ஸசைசஸ் ஒரு பேசிக் கைட்லைன். ஆனால் ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நேரடியாக அசஸ் பண்ணி அவங்களுக்கு டெய்லர் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான், அதுதான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ஓவராலாக ஒரு க்ரானிக் பெயின், அதாவது ரொம்ப நாளாக வழியில் இருக்கிறவங்க, இல்லை வீக்கான ஷோல்டர்ஸ் இருக்கவங்க, இல்லை அடிபட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றவங்க இந்த எக்ஸசைசஸை சேஃபாக பண்ணால் அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு பலன் இருக்கும். வர்ற வீடியோஸில் நம்ம அடுத்து வர்ற ப்ராப்ளம்ஸ், ஷோல்டர்ஸுக்கு வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஷோல்டர் அது எதனால் வருது, அதுக்கு என்ன மாதிரி நம்ம எப்படி அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் டைம் இந்த 3 எக்ஸசைசஸும் ஒரு ஜென்ரல் கைட்லைன், எஜுகேஷன் பர்பஸஸ்க்கு மட்டும்தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் கொடுக்க முடியும், நேரடியாக அசஸ் பண்ணுறது மூலமாக. வர்ற வீடியோஸில் நம்ம ஷோல்டருக்கு வர்ற மற்ற ப்ராப்ளம்ஸ் என்ன, அந்த ஷோல்டர் இன்ஜுரிஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி அவாய்ட் பண்ணுறது, எந்த மாதிரி பிளானிங், இதெல்லாம் ஹெல்த்தியான ஷோல்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நம்ம வர்ற ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதனால் யாருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது டாக்டர் கார்த்திக் முருகேசன். ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.